செல்லம்மா, சித்து, லக்ஷ்மி 3 பேருமே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வராரு. யார் இவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே சொல்றாரு, "இங்க பாரும்மா, இந்த லேண்டோட ஓனரே நான் தான்" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க செல்லம்மா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா இந்த இடத்த லீஸ்ட்டுக்கு எடுத்தாரு. இப்போ அதோட டேட் முடிஞ்சிடுச்சு. இந்த டாக்குமெண்ட் இருக்கு, இதை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க செல்லம்மா. என்ன பண்றதுனே தெரியல. "என்ன சார் சொல்றீங்க?" "ஆமா, வேணா உங்க தாத்தாவை போய் கேட்டு பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க வந்துட்டு கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்கோம். அது முடிக்கவே 1 மந்த் ஆயிடும். எங்களுக்கு டைம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "எவ்வளோ டைம் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. "எனக்கு ஒரு 6 மாதமாவது டைம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்கிறாங்க. "அதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ டைம்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நீங்கள் வேறு இடத்த பார்த்துட்டு உங்களோட எல்லா பொருளையும் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல. "ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் தயவு செய்து டைம் கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு லேண்டு வேணும். இந்த லேண்டு உங்கள் தாத்தா கேட்கும்போது நான் கொடுத்தேன். நல்லா ஓஹோன்னு வந்தீங்க, நல்லா வளர்ந்தீங்க. இப்போ என்னோட டைம் முடிஞ்சிருச்சுன்னா கொடுத்துடணும் தானே என்னோட லேண்டை. எனக்கு இப்போ லேண்டு தேவைப்படுது" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூப்பராக காரில் வராங்க. வந்து இறங்கி வராங்க கிட்ட. மேகா வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு? ஓனரு லேண்டை காலி பண்ண சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓ, நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பயங்கரமாக கோவப்படுறாங்க. "நீ திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி சீப்பான விஷயத்தெலாம் நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. "அம்மா, என்னை நீங்கள் தானே வளர்த்தீங்க 20 வருஷமா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "என்ன சித்து, நீ சொல்லு, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, இந்த கவர்மெண்ட் டெண்டர் எனக்கு தான் கிடைக்கணும்னு இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களால் இதை முடிக்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாங்க மேகா. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு சித்து. பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கார் கண்ணெல்லாம் இறக்கி ரொம்ப நக்கலாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. மேகா, அவங்க மாமா, வாசு 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆஃபீஸில். என்ன பண்ணுறதுனே தெரியல, சேலரி எதுவுமே போட முடியல. நானும் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆனால் பணம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "எதுவுமே பண்ண முடியாதுமா, நாம் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வராமல் கொஞ்ச நாள் நம்ம வீட்டிலேயே இருப்போம். அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு வாசு. "என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க? பணம் கொடுக்க முடியலன்றதுக்காக ஆஃபீஸ் விட்டு ஒளிஞ்சிருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. "வேற என்ன மேகா பண்ண முடியும்? அப்படி தான் பண்ண முடியும். நாம் மேனேஜரை விட்டு பேசலாம், அவரே பேசி சமாளிச்சுப்பார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மேனேஜர் வந்துட்டாரு. "எல்லா ஸ்டாஃபும் உங்களை பார்க்கணுமா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவங்க மாமாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "நீங்களே போய் சமாளிங்க, அதுக்கு தானே உங்களை மேனேஜராக வச்சுருக்கோம். அடுத்த மாதம் சம்பளம் சேர்த்து போட்டுருன்னு போய் சொல்லுங்க போங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க யாருமே கேட்கல. நீங்கள் நேரில் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கேட்பாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. "ஏமா போகிறேன்? நீ போகாத, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. "என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு மேகா அங்கே போகிறாங்க. எல்லா ஸ்டாஃபும் நிற்கிறாங்க. அப்போது, "இல்லை, என்கிட்ட இப்போ சேலரி போட முடியாது, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நான் சேர்த்து போடுறேன், எல்லாரும் போயிட்டு வேலை பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க மேகா. அப்போ எம்ப்ளாய் எல்லாருமே சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், 3 மாதமாக எங்களுக்கு சேலரி வரலை. நாங்கள் எல்லாமே மாத சம்பளத்தை நம்பி தான் இருக்கோம். எங்கள் வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, நாங்கள் எங்களோட கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு புரியலையா? நாங்கள் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். 3 மாதமாகவும் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்த மாதம் போடுறேன், அடுத்த மாதம் போடுறேன்னு. இனிமேவும் நீங்கள் போடுவீங்கன்னு எங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, கண்டிப்பாக நான் போட்டுருவேன். நானும் பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா கண்டிப்பாக போட்டுருவேன்" அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது மேடம். இன்றைக்கே எங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணணும். நீங்கள் மகேந்திரன் சாரையும் லக்ஷ்மி மேடத்தையும் ஏமாத்தின மாதிரி எங்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் கேட்குறாங்க. "என்ன நீ ஓவராக பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. "அப்படி தான் மேடம் பேசுவேன். 3 மாதமாகவே நீங்கள் சம்பளம் போடலை, அடுத்த மாதம் சம்பளம் தரேன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னும் நாங்கள் வேலை பார்க்கணுமா என்ன? அதெல்லாம் முடியாது. எங்களோட மொத்த பணமும் இப்போ வச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே பெரிய பிரச்சனையாகி எல்லாருமே ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டாங்க. "இங்கே பாருங்கள், சம்பளம் கொடுத்தா தான் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மேகா சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருமே நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். கான்ஸ்டபிள் எல்லாரையும் அடித்து வெளியே அனுப்பு, இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்" அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டாஃப் சொல்கிறாங்க, "என்னது, சம்பளம் கேட்டால் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்களா நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் அப்படியே பெருசாகிட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சண்டை போட்டு எல்லாருமே மேகா மேலே கல் எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறாங்க. மேகாவால் ஒன்றுமே அதை சமாளிக்கவே முடியல. எல்லாமே நியூஸில் வந்துடுச்சு. வீட்டில் இருக்காங்க. லக்ஷ்மி செல்லம்மா 2 பேருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நியூஸில் பார்க்குறாங்க, மேகா குரூப் ஆஃப் கம்பெனி சேலரி கொடுக்காதனால ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்த உடனே செல்லம்மா லக்ஷ்மி 2 பேருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்க்குறாங்க. செல்லம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல.